ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நைட் டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நீ டின்னர் வந்து அத்தை பார்த்திங்கன்னா சூப்பராக சமைக்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதினா சாப்பாடு. புதினா பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்து மாமா வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு. காலையில் சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம். காலைல சாப்பாடு நைட்டுக்கு வேறு செய்யலான்னு சொல்லி அத்தை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி வந்து பார்த்திங்கன்னா புதினா இவ்வளோ இருக்குது, நம்ம வந்து புதினா சாப்பாடு செய்யலான்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரெசிபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம்லாம் உளிக்கணும். அதுக்கு வந்து கடிச்சுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி வந்து புதுவிதமான வந்து எல்லாம் வாழைக்கால தான் வச்சு போடுவாங்க. அது மாதிரி கேரட் பச்சு வந்து போட்டு தரேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி கேரட் பச்சு வந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த புதினா சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து போடலான்னு சொல்லிட்டு இது வந்து உளிச்ச பட்டாணி காலையில் எல்லாமே வந்து அத்தை உளிச்சு வச்சுருந்தாங்க. அந்த பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வேக போட்டாச்சு. மீதி கொஞ்சம் வந்து காய் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் முன்னாடி வந்து வச்சாச்சு அடுப்புக்கிட்ட. கேரட்ட பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணல. சரி அது வந்து ஈரம் வந்து உணரட்டும் அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. பட்டாணி பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. புதினா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதிகமாக வந்து எவ்வளோன்னு தெரியல. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலசி வடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க அத்தை வந்து இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள தம்பி பார்த்தீங்கன்னா நான் ஹாய் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி தம்பி ஹாய் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அத்தை வந்து கடலக்கொட்டை வந்து வறுத்து அந்த தோல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தோல் எடுத்து அதை வந்து புடச்சி எடுத்துட்டோம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து அப்பப்போ வந்து ஒன்று சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பாடை ஃபஸ்ட்டு வந்து வடிச்சிடலாம் சொல்லிட்டு சாப்பாடை வந்து நம்ம உட வந்து வச்சாச்சு. சாப்பாடு வடிஞ்சதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோமா டக்குன்னு வந்து குயிக்காக செஞ்சிடலாம். வந்து சூடாக சாப்பிடணும். ஏன்னா கடையிலேருந்து அவங்க வரதுக்கு லேட் ஆகுனால சூடாக சாப்பிடலாம் சொல்லி லேட்டாக தான் செய்ய ஆரம்பித்தோம். வாங்க புதினா சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து வானில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து நல்லெண்ணெய் சேர்ந்துருச்சுங்களா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்திட்டாங்க. நல்லா ஒரு 2, 3 ஸ்பூன் பக்கமாக இருக்கும். நல்லா உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்தியாச்சு. இது நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கிட்டாங்க. நீங்கள் புதினா சாப்பாடு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு தம்பியே சாப்பிட மாட்டான்னு நினச்சோம். ஆனால் அவரே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. நல்லா ஜீரண சக்தி ஆகும். குழந்தைங்க டக்கு டக்குன்னு பசி எடுக்கும். நீங்கள் வந்து புதினா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உளுத்தம் நல்லா வந்து பொன்னிறமாக வணங்கிடுச்சு. அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். அது நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா வந்து சேர்த்து அது நல்லா வந்து சும்மா 2, 3 நிமிஷம் வந்து வணங்கினா போதும் எண்ணெயில். இப்போ பச்சை மிளகா சேர்த்தியாச்சு. நல்லா வந்து எண்ணெயில் வணங்கிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வணக்கி ஆட்டுறதுக்கு. இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்தியாச்சுங்களா, நல்லா வந்து வணங்கின பிறகு பூண்டு வந்து ஒரு 2 கட்டி பூண்டு வந்து சேர்த்திக்கலாம். பூண்டு எதுக்காக சேர்த்துனா வாசனும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஜீரண சக்தி ஆகும். அதனால் வந்து பூண்டு வந்து சேர்த்திக்கிறது. ஒரு இஞ்சி வேணா சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் பூண்டு வந்து சேர்த்திட்டோம். பூண்டு நல்லா எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, புதினா வந்து சேர்த்துக்கலாம். நான் எல்லா புதினா வந்து சேர்த்திக்கிறோம். புதினா நல்லா வந்து அந்த அந்த போட்டோம்னா, அந்த சூட்டில் அப்படியே சுண்டி வணங்கிரும். அந்த அளவுக்கு வந்து வணங்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வந்து புதினா வணங்கி எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிட வந்து நீங்கள் 2, 3 நாள் வந்து அந்த தொக்கு வந்து எடுத்து வச்சுருந்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். நாங்கள் வந்து உடனே இப்பயே செய்யறனால கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிட்டோம். இல்லை நீங்கள் 2 நாள் வந்து வச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் புதினா சேர்த்துன பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா புதினா வந்து எண்ணெயிலே நல்லா வந்து சூப்பராக வந்து வணங்கிரும். பார்த்தீங்கன்னா, பூண்டு, அந்த உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா எல்லாமே நல்லா வந்து வணங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து புளி வந்து சேர்த்திக்கலாம். புளி சேர்த்து லைட்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து புளி வந்து இந்த சூட்ல வந்து வணக்கி விட்டுறலாம். இல்ல சிம்ல வச்சு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளி சேர்த்து நல்லா வந்து வணக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அது ஆறட்டும். அப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு சாப்பாட வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வந்து இது ஆறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேன் காத்துல வச்சோம்னா டக்குன்னு குயிக்கா வந்து ஆறிரும். இது ஆறுனா தான் அந்த அரைச்சா தான் சாப்பாடே வந்து செய்ய முடியும். அத வந்து நல்லா வந்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாங்க என் டம்ளர் சாப்பாட்டுக்கு இந்த புதினா வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. இது நல்லா வந்து ஆட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அத்தை வந்து நல்லெண்ணெய் வந்து அதிகமா சேர்த்திட்டாங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மில்லி பக்கமா இருக்கும். ஏன்னா இந்த மாரி கலந்த சாப்பாட்டுக்குலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தா சாப்பிட நல்லா டேஸ்ட்டா இருக்கும்னு வர வந்து நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்திட்டாங்க. மறுபடியும் வந்து உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஸ்பூன் பக்கமா சேர்த்திட்டாங்க. இது நல்லா வந்து பொரியட்டும். உளுத்தம் பருப்பும் இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்துன பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 4, 5 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அத கூட வந்து சேர்த்திக்கலாம்.
வெங்காயம் வந்து சேர்ந்த பிறகு வெங்காயம் சீக்கிரம் வணங்கறதுக்கு கொஞ்சமா வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்திக்க வேணாம். தூள் உப்பு வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துன பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கணும்னு தேவையில்ல. நல்லா வந்து ஆனா, நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வணங்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்தியாச்சு. நல்லா வந்து சிம்ல வச்சுட்டு, நல்லா வெங்காயத்த வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். அந்த உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமா வணங்கட்டும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆறிடுச்சு. நான் வந்து அரைச்சு வந்து எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நைஸா வந்து அரைச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து வணக்கி வச்சிருந்தோமோ, அத வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்துருச்சு எங்களுக்கு கரெக்ட்டா. வந்து அரைச்சது கூட சேர்த்தியாச்சு. அத அரைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசனம் சூப்பரா இருந்துச்சு. நான் வணக்கி தான் ஆட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, இதில அந்த அளவுக்கு வணங்க தேவையில்ல. நல்லா வந்து எண்ணெயில இந்த வெங்காயத்துக்குள்ள லைட்டா ஒரு 5 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு, நம்ம வந்து வணக்கி சாப்பாட போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில கொஞ்சமா உப்பு போட்டோம். நம்ம வணங்கும்போது உப்பு போட்டு வணக்கலைல்ல. அதில பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சமா 1/2 ஸ்பூன் தூள் உப்பு வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பச்சையா போட்டு செய்றாங்க. பச்சையா போட்டு செஞ்சீங்கன்னா, சாப்பாடு தண்ணி விட்டமா ஆயி போயிரும். இதுவா வணக்கி இதில போட்டு செய்யுங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா அல்வா மாரி வந்து பேன்ல அந்த வடசட்டில ஒட்டாம சூப்பரா வருது பாருங்க. நம்ம வந்து தண்ணியா பச்சையா போட்டு எல்லாமே அரைச்சு செஞ்சோம்னா, டேஸ்ட் நல்லா இருக்காது. சலசலன்னு இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வணக்கி போடும்போது அந்த அல்வா கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா பெரட்டு பெரட்டு அப்படியே சூப்பரா வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடலக்கொட்டைய வந்து சேர்த்துக்கலாம். கடலக்கொட்ட வறுத்து நாங்க வந்து அந்த தூள்லாம் எடுத்துட்டு இது கூட வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லா பாருங்க சூப்பரா இருக்குல்ல. அந்த கிரீன் கலர் வந்து சாப்பாடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எப்படா சாப்பிடணும் போல இருந்துச்சு. இப்போ வந்து பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து வேக வச்சாச்சு ஒரு 4 விசில் விட்டு. அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூட்லயே வந்து எல்லாம் லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ வந்து நல்லா வந்து இதெல்லாம் வந்து 5 நிமிஷம் நல்லா வந்து வணங்கிருச்சு. இது என்னன்னா அப்படியே வந்து எடுத்துட்டு போய் நம்ம சாப்பாடு போட்டு கிளற வேண்டியது தான். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வடைஞ்சிருச்சு. அத எடுத்து நான் ஒரு 2 பாத்திரத்தில மாத்தி ஃபேன் காத்துல வந்து ஆற வச்சுட்டேன். ஏன்னா சாப்பாடு ஆறுனா தான் போட்டு கிளற முடியும். சூடா வந்து கிளறுனோம்னா ஒரு மாரி கெட்டி கெட்டியா இருக்கும். நான் வந்து ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு கிளறி விட்டுற வேண்டியது தான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேரட் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி நீள நீளமா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு மொத்தமா இருந்தா வந்தா போதும்னு சொன்னாங்க. அத வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இத செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வச்சு போட்டோம்னா, நம்ம நைட்டு சாப்பிடுற வேல தான். சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா வந்து ஆற வச்சாச்சு. நல்லா ஃபேன் காத்துல போட்டு சும்மா ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஆறுனா போதும். அப்பப்போ கிளறி விட்டே இருங்க. அப்ப சீக்கிரம் வந்து ஆறும். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்களா? இப்போ வேற பாத்திரத்துல வந்து சாப்பாட வந்து கொட்டிட்டு, இப்போ நம்ம வணக்குன புதினா வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ இப்போதைக்கு கொஞ்சமா போட்டுக்கோங்க. பத்தல மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ நாங்க வந்து ஒரு 2 கரண்டி அள்ளி போட்டுருக்கோமா, அந்த சாப்பாட்டுக்கு. சப்போஸ் வந்து அந்த டேஸ்ட் பத்தலன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல இதுவே போதும், இன்னும் கொஞ்சம் வந்து இதே எடுப்பா இருக்கு அப்டின்னா, மறுபடியும் சாப்பாடு போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா இது மேல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆகும்னா, அத்தை போட்ட உப்பு, காரம் எல்லாமே பக்காவா இருந்துச்சுங்க. நாங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே போட கிடையாது. சரி சாப்பாடு போட்டு கிளறி பார்த்துட்டு, நம்ம உப்பு வேணா போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுருந்தோம். ஆனா உப்பு, காரம் எல்லாமே பச்சை மிளகா வந்து எவ்வளோ போடுறது, சரி இந்த அளவுக்கு போதும்னு தான் அத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த காரம், அந்த உப்பு எல்லாமே சூப்பரா பக்காவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உப்புலாம் கரெக்ட்டா வந்து அத்தை வந்து போட்டாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டுங்க வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளறி விட்டாச்சு. இப்போ 2வது வந்து தட்டுல கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா, வேற பேன்ல வந்து போட்டு நம்ம அதையே வந்து கிளறி வச்சிடலாம். எல்லாம் ஒட்டுக்கா ஃபர்ஸ்ட்டு தனித்தனியா வந்து கிளறிட்டு, அப்போ ஒட்டுக்கா ஒரு பாத்திரத்தில போட்டு கிளறி வச்சு மூடி வச்சுட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே ஊறுச்சுன்னா, அந்த புதினா ஃப்ளேவர்லாம் அந்த சாப்பாட்டுல அப்படியே வந்து இறங்கும். அது வந்து அதில கொஞ்சம் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்பயே உடனே சாப்பிடுறத விட, நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம். இந்த புளி சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, அப்ப செஞ்சா வந்து அந்த புளி உரப்பா இருக்காது. இதே அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்க, அந்த புளி சாப்பாடு டேஸ்ட்டு வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மாரி தான் இதுவும். போட்டு கிளறி வச்சுட்டு உடனே சாப்பிடாம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப அடுத்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்து போட்டு கிளறி நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, ஊத்துன எண்ணெய் கரெக்ட்டா இருந்துச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல லைட்டா வந்து நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கலான்னு பார்த்தோம். எண்ணெயும் கரெக்ட்டா இருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இப்ப அந்த சாப்பாடும் கிளறி வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த வடசட்டில கொஞ்சமா அந்த மாரி சாந்து இருந்துச்சு. அத வந்து மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தோம். சரி பத்தலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கிளறி வச்சாச்சு. எல்லாத்தையும் இன்னைக்கு இதே தான் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தம்பி சப்போஸ் சாப்பிடலனா வேற எதுவும் குழம்பு வச்சு குடுக்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் வேணாம். அவ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வாய் அந்த பெனஞ்ச பிறகு அத்தை வந்து குடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருன்னு சொல்லி, அதுவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா, அந்த கடல கொட்டை, பட்டாணிலாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாரு. அதனால எடுத்து வச்சுட்டு கூட்டுனோம்னா சாப்பிட்டுக்குவாரு. இப்ப எல்லாமே கிளறி ஒரு பாத்துல வந்து ஒட்டுக்கா வந்து சேர்த்துட்டு, நல்லா வந்து எல்லாருமே கிளறி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாணி, அந்த கடல கொட்டை, அந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா தெரியுது பாருங்க. நம்ம வந்து பட்டாணி, இன்னும் வந்து முந்திரிலாம் போடுறாங்க. இன்னும் முந்திரிலாம் போட்டு செஞ்சீங்கன்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இல்ல நெய் வந்து ஆட் பண்றாங்க. நான் நெய்லாம் வந்து சேர்த்துக்கல. நெய் பிடிக்கிறவங்க வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க எதுவுமே சேர்த்துக்காம நார்மலா நாங்க எப்படி செய்றோமோ, அது வந்து தான் செஞ்சிருக்கோம். இந்த முந்திரி, நெய்யெல்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். எங்களுக்கு நெய் வந்து அந்த அளவுக்கு நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். முந்திரியும் அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதிலா தான் நாங்க வந்து அத்தை வந்து கடல கொட்டை வந்து போட்டு, பட்டாணி வந்து கொஞ்சமா போட்டாங்க. சாப்பாடு பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லா
சூப்பரா இருக்குல்ல. நல்லா வந்து சம் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டோமா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா புதினா சாதம் நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்றீங்க. இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. குழந்தைங்க வந்து குடுத்தீங்கன்னா, நல்லா பசி எடுக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீரணம் சீக்கிரமா ஆயிரும். அந்த பூண்டெல்லாம் போட்டிருக்கோமா, ஜீரணம் சீக்கிரமா ஆயிரும். நல்லா வந்து பசி எடுக்கும். எங்களுக்கே பெரியவங்களுக்கே பசி எடுக்குதுன்னா, குழந்தைங்களுக்கு பசி எடுக்காதுங்களா? கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து புதினா வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, சூப்பரா வந்து சாப்ட்டுருவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து சாப்பாடுலாம் கழுவி வச்சுட்டு, சிங்க்ல பாத்திரம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து வெளக்கி வச்சுட்டு, கேரட் ஆப்பிள வந்து அத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க. கேரட் நல்லா வந்து முன்னாடி கட் பண்ணி வச்சாச்சு. பஜ்ஜி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த கேரட் ஆப்பிள வந்து ஒவ்வொன்னா வந்து பஜ்ஜி எப்படி வாழைக்காய் போடுவோமோ, அதே மாரி வந்து போட்டு எடுத்திருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த கேரட் வந்து முழுசா சாப்பிடுறதுக்கு, பொரியல் பண்ணி சாப்பிடுறதுக்கு, இந்த மாரி சாப்பிட்டா கேரட் வந்து உள்ள போகும்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்து அத்தை வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த சாப்பாட்டுக்கு இது கடிச்சது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அன்னைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வந்து அத்தை வேக வச்சு நம்ம பஜ்ஜி மாவுல போட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. அந்த காலிஃப்ளவர் சில்லி மசாலா போடுறதுக்கு நம்ம பஜ்ஜி மாவுல போட்டோமோ, அதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நாமளே ஒவ்வொன்னா வந்து அத்தை வந்து டிஃபரெண்ட்டா வந்து செய்வாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கால போடுறது, இல்ல வெங்காயம் வந்து தனியா எடுத்து போடுறது, அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வச்சு போட்டாங்க. ஒரு டைம் லாஸ்ட்டா ஒரு டைம் போட்டாங்க. அப்பளம் பஜ்ஜி வந்து போட்டிருந்தாங்க. இப்ப வந்து காலிஃப்ளவர் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப வந்து கேரட் வந்து போடுறாங்க. ஏன்னா கேரட் வந்து தம்பி வந்து இந்த மாரி குடுத்தா சாப்பிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வந்து யாருக்குமே தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லி நாங்க யார்ட்டயுமே என்ன பஜ்ஜின்னு சொல்லவே கிடையாது. பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பஜ்ஜி ஃபர்ஸ்ட் அடிசில வந்து போட்டுக்கிறாங்க. நல்லா வந்து கேரட் வந்து உள்ள வந்து வேகும்னு கிடையாது. ஏன்னா பச்சையா சாப்பிடும் மடுக்கு மடுக்குன்னு. அந்த மாவு மட்டும் மேல லைட்டா வந்து வெந்தா போதும்ன்னு சொல்லிட்டு அத்த நல்லா கிளறிட்டுருக்காங்க. இது மாவு தானே சீக்கிரம் டக்குன்னு வந்து வெந்து போயிரும். சும்மா 5 நிமிஷம் நல்லா வந்து தீயாம அப்பப்போ கிளறி விட்டோம்னா, சீக்கிரமா வந்து வெந்துரும். நல்லா எண்ணெயும் குடிக்காம இருந்துச்சு. எண்ணெய் வந்து குடிக்காம இருக்கிறதுக்கு அத்தை ஒரு டிப்ஸ் வந்து இதில போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதில தூள் உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டாங்க. நானும் எதுக்கு தூள் உப்பு ஆட் பண்றீங்க? அப்படின்னு கேட்டா, இல்ல வந்து தூள் உப்பு வந்து எண்ணெயில வந்து போட்டு இது வந்து நம்ம பொடிச்சோம்னா, எண்ணெய் உரியாம இருக்குமாமா, டிப்ஸ் ஒண்ணு பார்த்தேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, அதே மாரி உங்க பாருங்க இப்ப எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கூட எண்ணெய் உரியவே இல்ல. பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு டைம் வந்து இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தூள் உப்பு போட்டு எண்ணெய் சூடான பிறகு தூள் உப்பு மேல போட்டு உடனே இத போட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா, எண்ணெயே உரியாம வந்திருக்கு. நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்த அடிசில் வந்து போட்டுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, சுட சுடவே ஆன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுருந்தோம். தம்பிக்கு ஒரு பிளேட்ட வந்து குடுத்துட்டு, நான் வந்து ஒண்ணு சாப்பிட்டேன். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த வந்து மிளகா பஜ்ஜி எப்படி மிளகா வந்து பஜ்ஜி போடும்போது, அந்த மிளகாவோட சேர்த்து சாப்பிடுற மாரி, இந்த கேரட்டோட அந்த பஜ்ஜி வந்து கடிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாங்களே இந்த கேரட்ட பத்துமா பத்தான்னு நெனச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரட்டா போடும்போது நல்லா பஜ்ஜி மாவுல முக்கி போடும்போது நல்லா பஃப்ன்னு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் உரியாம சூப்பரா நல்லா மெது மெதுன்னு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப லாஸ்ட்டு சாத்த வந்து போட்டுட்டுருக்காங்க. அங்கேருந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க. நான் அத்த அத போட்டு வரதுக்குள்ள நான் சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டேன்னா, அதுவும் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்ட்டுருவோம். நம்ம கேரட் பஜ்ஜி பாருங்க, கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் உரியாம சூப்பரா வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த தூள் உப்பு வந்து எண்ணெயில சூடான பிறகு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் உரியாம இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வடச எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து போட்டாச்சு. 2வது அடிசில வந்து போடணும். அப்போ அவங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்போ நான் போய் தட்டுல எடுத்து வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு உங்களுக்கு அப்புறமேல வந்து காமிக்கிறேன். இப்ப தண்ணிலாம் வந்து குடிக்க சூடு பண்ணிட்டு, தம்பி வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்களா, அத பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்காவா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேபிள்ல வந்து எடுத்து வச்சாச்சு. அத்தை கடைசி அடிசில வந்து போட்டு பொடிச்சிட்டுருக்காங்க. சாப்பாடு வந்து போட்டுட்டோம்னா, எல்லாமே வந்து 4 பேர் வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கேரட் பஜ்ஜி எடுத்து வச்சுட்டோம். அப்ப நான் புதினா சாப்பாடு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா வந்து ஊறிக்கிச்சுங்க. பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பச்சை பட்டாணி, கல்லக்கொட்டை அந்த கலரே எல்லாமே கிரீன் கலரா இருக்கிறதுனால அவ்ளோ அட்ராக்டிவா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, பக்காவா இருந்துச்சு. இப்ப சாப்பாடுலாம் தட்டுல வந்து போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட வந்து உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பாடு போட்டு அந்த பஜ்ஜி வந்து கடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல டின்னர் வந்து இப்படிதான் போச்சு. உங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா புதினா சாப்பாடும், அந்த கேரட் பஜ்ஜியும் செஞ்சு பாருங்க. காம்பினேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். புடிச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.